Welcome to Gonavis Football. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Do you want your kids to excel in reading and listening skills in English without mugging up through online? Come on, join your kids in Street Phonics Academy and feel the difference in learning. Very limited seats. Grab the opportunity soon. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. சோ நான் ஃபியூச்சர்ல போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கங்க. சால்ட்டட் அன்சால்ட்டட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் உருகுனதும் இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்பைசஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் சோம்பு, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா புரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்லா மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த பட்டர்லேயே வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறணும். லேசாக சிவந்து வரும்போது இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி திரண்டு வரணும். நல்லா ட்ரையாக திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பியூரி கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. கடையில் கிடைக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். பட் நான் வீட்டிலையே அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சீரகப்பொடி. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து திரண்டு வரணும். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா ட்ரை பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ திக்காகிடுச்சு. நான் அதுக்காக இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் அளவு கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறமா 10லேருந்து 15 அளவு முழு முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி இதில் நம்ம சேர்க்குறோம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. முழு முந்திரி பருப்பாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. உடஞ்சது முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு 10லேருந்து 15 போல் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நல்லா ஒரு 2 சின்ன பீஸ் அளவு வெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பன்னீர் நம்ம சேர்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீர் அளவு நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக தான் போடணும், எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது. போட்டால் எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கும், கிரேவிக்கு நல்லா இருக்காது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.